மக்களே இவ்ளோ உடல்நிலை மோசமா இருக்கக்கூடிய ஒரு பெண் யானைக்கு அனந்த் அம்பானி அவர்கள் வந்து உதவி இருக்காங்க. அதாவது நாகாலாந்துல இருக்கக்கூடிய நாம்சாங் அப்படின்கின்ற ஒரு ஏரியாவுல இருந்து ஒரு யானை, ஒரு பெண் யானை 53 வயசு ஆகிட்டு இருக்கு. பயங்கர ரீசன்ட் மழையால டிக்காவ் அப்படின்கின்ற ஒரு ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கு. பேராற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த யானை 53 வயசு ஆகக்கூடிய அந்த பெண் யானை வந்து அந்த பேராற்று வெள்ளத்துல வந்து சிக்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் அந்த யானை வந்து வெள்ளத்துல சிக்கி அப்படியே புரட்டி அடிச்சு அந்த யானைய வந்து அசாம்ல இருக்கக்கூடிய சிவசாகர் அப்படிங்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிஹாப்பூர் அப்படிங்கின்ற ஒரு ஏரியாவுல அந்த யானையை கொண்டு வந்து அந்த வெள்ள நீர் என்பது சேர்த்திருக்கு. ஸோ அங்கிருந்து அந்த யானை எழுந்து அப்படியே அந்த ஏரியாவுல வந்து நடந்து வருதுங்க. நம்ம முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த அசாம்ல இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுல நடந்து வருது. அதுக்கு லிட்ரலா கால் ஃபுல்லா பயங்கரமா அடிபட்டிருக்கு. நொண்டி நொண்டி நடந்து வருது. அதை பார்த்த நெறைய மக்கள் வந்து மனசு பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆன்லைன்லயும் சரி, இந்த அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் சரி, ஃபோன் மேல ஃபோன் போட்டு அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் யானை வந்து தொடர்ந்து நடந்து போய்க்கிட்டே இருக்கு. கால் அப்படி உடைஞ்சு ஒரு மாரி இன்ஜூரி ஆகி இருந்தாலும், யானை வந்து நிக்கவே இல்ல. அது பாட்டுன்னு ஃபார்வர்ட்ல வந்து நடந்து போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அனந்த் அம்பானி அவர்களுடைய காதுகளுக்கு வந்து போய்க்கிருக்கும் என்னமோ. ஏன்னா, ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து அனந்த் அம்பானி அவர்களுடைய காதுகளுக்கு போன உடனே, அனந்த் அம்பானி அவர்கள் வந்து அவருடைய வந்தாரா அப்படின்ற ஒரு ஜூ ஒண்ணு வச்சிருக்காரு இல்லையா? அந்த ஜூக்கு அந்த யானைய வந்து தூக்கிட்டு போயிட்டு, இப்போ அதற்கான பராமரிப்பு பணிகளை வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த யானைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த யானைய வந்து தூக்கிட்டு போறது, அதற்கு வந்து பழங்கள், அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, உண்மையாவே அனந்த் அம்பானி அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். வாயில்லாத ஒரு ஜீவன், இவ்ளோ கஷ்டப்படக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தது. ஸோ இப்ப அந்த யானைக்கு வந்து ஒரு நல்வாழ்வு கிடைச்சிருக்கிறது சூப்பர்ன்னு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். இனிமே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.